மை யூடியூப் சேனல். ஸோ இன்னும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த ஒரு சிடிசிபி ப்ராஜெக்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த ப்ராஜெக்டில் நான் என்னோட ஓன் வெப்சைட்டை நான் க்ரியேட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அந்த ஓன் வெப்சைட்டை நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது ஃப்ரீயாக அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேன்வா அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போக போகிறோம். கேன்வாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இதில் பெய்டு வெர்ஷன்ஸும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் கேன்வா வெப்சைட்குள்ளே வந்துட்டு பண்ணோன்னா நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லாகின்லாம் வந்து உங்களுக்கு பேமெண்ட்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். எப்படி நீங்கள் ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் லாகின் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. தென் செகண்டாக இங்கே நீங்கள் இந்த கேன்வாக்குள்ளே என்னென்னலாம் பண்ணலாம் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லிட்டு யூ மைட் வாண்ட் டு ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கேன்வாவில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்ட் க்ரியேட் பண்ணலாம், லோகோஸ் க்ரியேட் பண்ணலாம், யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த யூடியூப் தம்ப்நெயிலில் இருந்தால் என்னோட வீடியோஸில் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவான தம்ப்நெயில்ஸ்லாம் நான் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நார்மல் பிக்சர் தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக கூகுள்லேருந்து நான் என்ன டாபிக்ஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேனோ அதை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் சிம்பிளாக வந்து நான் தம்ப்நெயிலாக வச்சுருந்தேன். அண்ட் இப்போ நான் பண்ணுற இந்த ஒவ்வொரு தம்ப்நெயிலுக்குள்ளேயே நம்ம வந்து இன்னும் எவ்வளோ விஷயம் ப்ளே பண்ணி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களை எல்லாமே நான் இப்போ எங்கேருந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்வா வெப்சைட்டில் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே இருந்து தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா தம்ப்நெயில் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் யூடியூப்க்கு. ஸோ இது ஒரு நீங்கள் ஒரு க்ரியேட்டராக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான். ஸோ ஒரு வெப்சைட்டையே நம்மளால் இந்த காலத்தில் ரொம்ப எந்த விதமான ஒரு கோடிங்கும் இல்லாமல் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நீங்கள் இந்த கேன்வா வெப்சைட்குள்ளாடி வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேன்வாவில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த வெப்சைட்டை கேன்வாவோட டிஎன்எஸை வச்சு மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு நெக்ஸ்ட்டு நான் போட போகிற வீடியோவில் இன்னொரு விஷயத்தை நான் ரிவீல் பண்ண போகிறேன். விச் இஸ் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிற இந்த வெப்சைட்டை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப்பில் தான் நம்ம க்ரியேட்டே பண்ண போகிறோம். அண்ட் அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருக்கிற எல்லா கண்டென்ட்டோட சோர்ஸ் கோடையும் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த சோர்ஸ் கோடை நான் எங்கே போய் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த கேன்வாக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம். அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டை நீங்கள் இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இங்கே கேன்வாவில் அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக க்ரியேட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ரெஸ்யூம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே வந்து அண்ட் யூடியூப்பில் நீங்கள் போட போகிற அவங்களோட ஷார்ட்ஸ் வீடியோஸ். ஸோ அதுக்குன்னு தனியாகவும் இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிங்க்டின் போஸ்ட்டு, வீடியோஸு, ப்ரெசன்டேஷனு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு, ஃபேஸ்புக் போஸ்ட், லேண்ட்ஸ்கேப்பில் ஓகே ஃப்ளையர்னால் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு புக், ஏதாவது A4 ஷீட் புக் வந்து நீங்கள் எழுதுறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு தனியாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். யூடியூப் பேனர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்விடேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், போஸ்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இன்விடேஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் டைப்லேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம், போர்ட்ரேட்லேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் மொபைல் வீடியோஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த கேன்வாவில். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே இதுக்கப்புறம் கேன்வாவை விட்டு வேறு எந்த வெப்சைட்டுக்கும் போகணும், வேறு எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நம்ம யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடிட்டிங்கே நம்ம பண்ணலான்ற அளவுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க கேன்வாவில். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் பெய்டு வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நிறைய நமக்கு இங்கே ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மெயின் டாபிக் என்னென்னா வெப்சைட். நமக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்டு வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். வெப்சைட்
ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு எம்டியாக ஒயிட் பேஜ் வந்திருக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே டிசைன் அப்படின்ற ஆப்ஷனில் இது சூஸ் ஆகியிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ். இதில் இந்த ப்ரோ அப்படின்ற இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் வந்து காசு கொடுத்து கேன்வாவில் நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் ஆகி தான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வாங்க முடியும். எப்படி ஃப்ரீயாக வந்து ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ண போகிறோன்றது தானே பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ரோ வெர்ஷன் எதையுமே நம்ம சூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே இருக்கிற டெம்ப்ளேட்டில் ஏதாவது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு திங். ஸோ ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் ஃப்ரீ வெர்ஷனில் இல்லாமல் இருக்கிறதா பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நான் வந்து எந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பேஜில் இது இருக்கட்டும். அப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம இதை சூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. தென் இதுக்கப்புறம் இங்கே ஆட் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமா ஒவ்வொரு பேஜாக நம்ம எத்தனை பேஜ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இதுக்குள்ளே இந்த டெம்ப்ளேட்டில் என்னென்னலாம் வந்து அனிமேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அனிமேஷன்ஸ் ஏதாவது வேணும்னாலும் அதை கேன்வாவில் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பேஜும் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இது வந்து ஒரு வீடியோ மாதிரி இங்கே இங்கே நமக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கு. பட் இது உங்களுக்கு ஒரு வெப்சைட் வியூவில் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு வந்து இப்போ போட்டு காட்டுறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை இப்போதைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இல்லை, நீங்கள் வந்து இதில் எந்த டெம்ப்ளேட்டை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணுறது ஒரு லிங்க் கூட ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக் அப்படின்ற லோகோவை கிளிக் பண்ணால் எனக்கு ஃபேஸ்புக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நம்மளால் இங்கே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டாக இதை ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு இங்கே மேலே ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த வெப்சைட் வந்து டிஸ்ப்ளே ஆகுன்றதை காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த வெப்சைட்குள்ளாடி போனோடனே ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண உங்களோட வெப்சைட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. ஸோ என்னோட ஸ்டார்டிங் வீடியோவில் நான் வந்து ஒரு வெப் ஹோஸ்டிங் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு லைனக்ஸ் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுறது, ஒரு விண்டோஸ் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் ஒரு டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி அதை வச்சு நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் வெப்சைட்டையே நம்ம க்ரியேட் பண்ணி இதோட சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி இதை வச்சே நம்மளோட வெப்சைட்ஸில் நம்மளோட சர்வரில் வந்து லான்ச் பண்ணி நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த இது வந்து எனக்கு வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறத நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் பேக்ரவுண்டுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்றதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அப்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு இங்கே லெஃப்ட் சைடில் டிசைன்லேருந்து கீழே வந்தீங்கன்னா இங்கே அப்லோட் இருக்குது. ஸோ இதில் அப்லோட் அண்ட் இமேஜ் ஆர் வீடியோன்றதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் இப்போது அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு இமேஜ் நான் இங்கே வச்சுருக்கேன், என்னோட இமேஜ். ஸோ அதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இமேஜை எனக்கு வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகாமல் எனக்கு அப்படியே வேணும். இன்கேஸ் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகணுன்னா கூட நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த ஃபுல் ப்ரிவ்யூவாகவே எனக்கு என்ன வேணும்னா என்னோட இமேஜ் வேணும். ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபுல் இமேஜும் இங்கே வந்துடும். ஓகேங்களா? இன்கேஸ் நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்லைட் லைக் பேஜ் 2 இருக்குது கரெக்டாக. ஸோ இதில் நம்ம எப்படி வந்து ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஒரு இமேஜை போடலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃபேஸ் மேலே வந்து லெட்டர்ஸ் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து ஒரு கார்னருக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ண போகிற ஆக்டிவிட்டியை. அண்ட் இப்போது இந்த இடத்துல நான் என்னோட நேமை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆனி ரெனிட்டா.
ஸோ இந்த கலர் வந்து பேக்ரவுண்டும் ஒயிட்டா இருக்கிறதுனால நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குன்றதுனால நான் அதுக்கு வேற ஒரு கலர் குடுக்குறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ நம்ம என்ன கலர் குடுக்கலாம்? ஓகே. ஸோ நான் வந்து பிங்க் கலர் குடுக்குறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இதோட ஃபாண்ட் சைஸ சேஞ்ச் பண்ணணும்னாலும், இங்க தான் மேல நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அத வச்சு நம்ம ஃபாண்ட் சைஸ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்ப இந்த இடத்துல யுவர் ஒன் ஸ்டாப் வீடியோ கேம் சென்டர் அப்படின்னு இருக்கிறத நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட்டை நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ இங்க எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் வேணும். ஆனா எனக்கு என் மைண்ட்ல வந்து எதுவுமே ஒரு ஐடியாவே இல்ல அப்படின்னா, அங்க அந்த கண்டென்ட்டை எங்கேருந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா, சிம்பிள். இன்னைக்கு நமக்கு சாட் ஜிபிடி மாதிரி நிறைய வந்து ஒரு ஃப்ரீ ஏஐ வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, என்னோட சாட் ஜிபிடிக்குள்ளாடி தான் நான் போறேன். ஸோ இங்க நீங்க ஆல்ரெடி சைன் இன் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு இங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT போயிட்டு நான் வந்து ஒரு விஷயம் கேட்க போறேன். ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணி நான் கேட்க போறேன். ஓகேங்களா? ஸோ அப்ப அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐம் கோயிங் டூ ஆஸ்க் டு ChatGPT விச் இஸ் கிவ் மீ அ கன்டென்ட் ஃபார் மை வெப்சைட் அபவுட் மை YouTube channel and the channel is all about IT related learnings. It is an education content. ஸோ இந்த மாதிரி நான் டைப் பண்ணி ChatGPT குடுத்துட்டேன். ஸோ இப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கன்டென்ட்ட வந்து குடுக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய கன்டென்ட்டா குடுக்குது. இவ்ளோ பெரிய கன்டென்ட்ட என்னால இந்த இடத்துல போட முடியாது. கரெக்ட்டா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா, அது கன்டென்ட் குடுத்து முடிச்ச உடனே, ஐ வாண்ட் திஸ் இன் 3 சென்டென்ஸ். என்டர் இப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு அதுக்குள்ள இருக்கிற கன்டென்ட்ட எனக்கு ஜஸ்ட் ஒரு 3 லைன்ஸ்ல வந்து எனக்கு கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ எனக்கு இதுவுமே ரொம்ப பெருசா இருக்கிற மாரி தோணுது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் லைன மட்டும் நான் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ ஆனி ரினிட்டா. ஸோ என்னோட யூடியூப் சேனல் நான் இங்க போட்டுக்கிறேன். ஸோ வெல்கம் டூ என்னோட நேம் போட்டுட்டு, வேர் வி சிம்ப்ளி simplify IT related learnings with education content focused on AWS DevOps and cloud technologies all in Tamil அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸோட உங்களுக்கு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா, இங்க இருக்கிறதையே நீங்க காப்பி பண்ணி இதுல போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னுமே ப்ரொஃபஷனலா எனக்கு வந்து டிஃப்ரெண்டா ஏதாவது வேணும் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டெம்ப்ளேட்ஸ் வந்து ChatGPT நீங்க டைப் பண்ணி கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி அது கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல்ல கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. லைக் உங்களோட சேனல்ல போயிட்டு நீங்க உங்க சேனல் எதை பத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ரிலேட்டட்ல இங்க இருக்கு. பட் நீங்க வெப்சைட்ல போடும்போது ஓகே. ஸோ அப்ப இங்க வந்து ஐ வாண்ட் திஸ் கண்டென்ட் டு ரைட் இன் மை வெப்சைட். ஸோ கிரியேட் அ ப்ரொஃபஷனல் வேர்ட்ஸ் டு கிவ் இன் மை வெப்சைட். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ChatGPT கிட்ட கேட்குறேன். ஸோ அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, எனக்கு அதுக்கேத்த மாதிரி ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னோட யூடியூப் சேனல் we are committed to deliver high quality IT education focused on AWS, DevOps and cloud technologies all presented in Tamil for easy comprehension. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெறைய லைன்ஸ் வந்து இங்க ChatGPT ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ எந்த சென்டென்ஸோட நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்களோ, அந்த சென்டென்ஸ நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா, திரும்ப திரும்ப நீங்க ChatGPT கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஃபைனலா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு சென்டென்ஸ் வேணுமோ, அதுக்கேத்த மாரி அது வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல் நேம குடுத்துட்டு, ஸோ யுவர் சேனல் நேம் அப்படின்னு இருக்கிற இடத்துல என்னோட நேம குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் இப்போ இது ரொம்ப பெருசா போகுறதுனால, இத வந்து நம்ம கொஞ்சம் குட்டியாக்கிக்கலாம் அப்படின்னா, இந்த சைஸ்ல போயிட்டு நம்ம இப்போ 75ல இருக்கா? ஓகேவா? ஸோ நான் ஒரு 56 அப்படின்ற சைஸ்க்கு குடுக்குறேன். அப்படின்னாலும் எனக்கு வந்து இது ரொம்ப பெருசா இருக்கு. அப்போ இத நான் மறுபடியும் கிளிக் பண்ணி, இன்னும் கொஞ்சம் சைஸ் சின்னது குடுக்கலாம். எவ்வளோ ஒரு 32 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ அப்போ இது வந்து எனக்கு இதோட குட்டியா வந்துருச்சு. கரெக்ட்டா? ஸோ அப்போ எனக்கு இது ஓகே. அப்போ ஆனா இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து எனக்கு லைக் இன்னுமே வந்து பேக் எண்ட்ல இருக்கு. லைக்
பின்னாடி இருக்க பிக்சர்னால இது இது பெர்ஃபெக்ட்டா நம்மளால கேப்சர் பண்ண முடியல கரெக்ட்டா? ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி லைக் இந்த வேர்ட்ஸ்க்கு பின்னாடி ஒரு டெம்ப்ளேட் குடுக்க போறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க லெஃப்ட் சைட்ல எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுல இங்க ஷேப்ஸ் எல்லாம் அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதுல இந்த ஷேப்ப நான் எடுத்துக்க போறேன். ஓகேங்களா? பிளாக் கலர்ல இருக்கிற ஷேப்ப நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இத என்னோட இமேஜுக்கு ஏத்த மாரி லைக் இங்க நான் குடுத்துருக்க வேர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தென் இந்த பேக்கிரவுண்ட்ல நான் பிளாக் கலர்ல குடுத்துருக்கிறத நான் டிரான்ஸ்பரன்சி பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது நீங்க குடுத்துட்டு 100ல இருக்கிறத கொஞ்சம் லைட்டா இந்த மாரி ஒரு 50, 45, 46ல இருக்கும்போது ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த எந்த லெவல்ல வேணுமோ அதுக்கேத்த மாரி வச்சு நீங்க டிரான்ஸ்பரன்சி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அழகா இங்க பின்னாடி வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த கன்டென்ட் வந்து இன்னும் பெர்ஃபெக்ட்டா அங்க தெரியுது. கரெக்ட்டா? ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஷாப் நவ் அப்படின்னு இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு குடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ அத ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி செலக்ட் ஆயிடும். இங்க நான் என்ன பண்றேன்னா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. அண்ட் இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற வேர்ட கிளிக் பண்ணா, என்னோட யூடியூப் சேனலுக்கு ரீடைரக்ட் ஆகணும். ஸோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, இத டபுள் டேப் பண்ணிட்டு, ஸோ இந்த சப்ஸ்கிரைப்ன்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு, இங்க இந்த இடத்துல லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத நீங்க கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட வெப்சைட்டோ, இல்லன்னா யூடியூப் சேனலோ உங்களுக்கு எந்த லிங்க் குடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத இங்க நீங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னோட யூடியூப் சேனலோட லிங்க்க வந்து நான் அங்க குடுக்க போறேன். ஏன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கேன் கரெக்ட்டா? ஸோ அப்ப இத நான் என்ன பண்றேன்னா, காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து, நம்மளோட இந்த இடத்துல லிங்க் குடுக்குற இடத்துல வந்து குடுக்கணும். ஓகேங்களா? என்டர் அ லிங்க் ஆர் சர்ச். ஸோ அதுல இந்த லிங்க்க குடுத்துட்டு, டன் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனலோட லிங்க் வந்து இப்போ ஆட் ஆயிடுச்சு. அப்ப இனிமே இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப்ன்றத கிளிக் பண்ணா, உங்களோட வீடியோஸ்க்கு வந்து டைரக்ட்டா வந்து ரீடைரக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாண்ட் இத மாத்தணும் அப்டின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இத நான் சூஸ் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, ஃபாண்ட்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு இத சூஸ் பண்ணீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு நெறைய டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு ஃபாண்ட்டா வந்து கிளிக் பண்ணி. ஸோ இந்த ஃபாண்ட் வந்து எனக்கு புடிச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இத சூஸ் பண்ணிட்டு அண்ட் இந்த ஃபாண்ட் எனக்கு அந்த இமேஜ்க்குள்ளாடி லைக் அந்த பேக்கிரவுண்ட்ல நான் குடுத்த அந்த இதுக்கு ரிலேட்டடா இல்ல. அதோட கொஞ்சம் குட்டி ஆயிடுச்சு கரெக்ட்டா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா, இதோட ஃபாண்ட் சைஸ மட்டும் நான் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றேன். இன்கிரீஸ் பண்ணோனே, இப்போ எனக்கு இது கரெக்ட்டா இங்க செட் ஆயிடுச்சு கரெக்ட்டா? ஸோ அப்போ இது மாதிரி நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ நான் டிசைன் பண்ணி முடிச்சுட்டேன். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு பேஜா டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த செகண்ட் பேஜ்ல இந்த இடத்துல எனக்கு இமேஜுக்கு பதிலா எனக்கு வந்து ஒரு இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு கிராப்டு லைக் பேக்கிரவுண்ட் ரிமூவ் ஆன ஒரு பிக்சர் இங்க வரணும் அப்டின்னா, அது எப்படி கொண்டு வரலான்றத இப்போ நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு வெப்சைட் லைக் ஒரு டேப கிளிக் பண்ணிட்டு, இங்க ரிமூவ் பேக்கிரவுண்ட் அப்படின்ற ஒரு கூகுள் சர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? அது குடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வர இந்த வெப்சைட் வேண்டாம். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, ஃபோட்டோ ரூம்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இத நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸோ இத நம்ம என்ன பண்றோம்னா, கிளிக் பண்ணிட்டு, இங்க உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு அப்லோட் அ ஃபோட்டோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அத சூஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ, அத நீங்க ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஒரு பிக்சர இங்க நான் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு இங்க ஒரே செகண்ட்லயே பேக்கிரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயி கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத டவுன்லோட் அப்படின்னு நான் குடுக்க போறேன். தென் ஸ்டாண்டர்ட் ரெசல்யூஷன் குடுத்தேன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் சிம்பிளா இங்க வந்துட்டு இந்த பேஜ்க்கு வந்துட்டு இத ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் பண்ணாலே போதும். நமக்கு அந்த இமேஜ்ன்றது இங்க வந்துருச்சு. வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த இமேஜ டெலீட் பண்ணிட்டு, லைக் இந்த ஃபோட்டோவ இங்க நான் கொண்டு வர போறேன். ஓகேங்களா? ஸோ, எனக்கு இந்த மாதிரி தான் பேக்கிரவுண்ட் ரிமூவ் ஆகி ஒரு இமேஜ நம்ம இங்க கொண்டு வந்துரலாம். ஓகேங்களா? ஸோ, இப்ப இத நான் இதுக்கு மேல கொண்டு வந்தாலும் எனக்கு எப்படி இருக்குது? பேக்கிரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகியிருக்கா? ஸோ, எனக்கு என்னோட பிக்சர் மட்டும் வருதா? ஸோ, அந்த மாதிரி தான் நம்ம இங்க ஒரு பேக்கிரவுண்ட வந்து ரிமூவ் பண்றது. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு இந்த பிக்சர் வந்து பெருசா வேணும், இந்த மாரி குட்டியா வேணாம்னா, ஜஸ்ட் ஈஸியா இந்த மாதிரி நம்ம பெருசாக்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பிக்சர்ஸையும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இங்கே ரைட் சைடில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து வேறு எதுவுமே எடிட் பண்ணல. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். லைக் ஏன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயும் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு வேணுன்ற கண்டென்ட்டை நீங்கள் எடிட் பண்ணி யூ கேன் ப்ளே வித் யுவர் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வெப்சைட் வேணுமோ நீங்கள் அதை ஈஸியாக சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு லைக் வந்து எனக்கு செகண்ட் பேஜ் வந்து எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு புதுசாக வேறு மாதிரி வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இதை டெலீட் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு இன்பிட்வீனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பேஜுக்கு இந்த பேஜை நீங்கள் ஈஸியாக டெலீட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேஜை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆட் பேஜ் அப்படின்றத கொடுக்குறேன். அண்ட் இங்கே எனக்கு வேறு ஒரு டெம்ப்ளேட் வேணும்னா இங்கே டிசைனுக்கு போயிட்டு இதுக்கு நீங்கள் பேக் சைடுக்கு போயிட்டு ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து எனக்கு அங்கே அந்த பேஜுக்கு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக உங்களுக்கு வேறு ஒரு பேஜ் வந்து இங்கே நடுவில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ண டெம்ப்ளேட் இல்லாமல் வேறு ஒரு டெம்ப்ளேட் வேணும்னாலும் ஈஸியாக கொண்டு வந்துக்கிட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்கேஸ் எனக்கு இந்த பேஜ் வந்து எனக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இந்த பேஜை நான் delete பண்ணிவிட்டு ஓகே. ஸோ delete அப்படின்றது கொடுத்துட்டு தென் அகெயின் ஆட் பேஜ் கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜஸ் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வெப்சைட். ஸோ அப்போ எனக்கு வந்து ஃபைனலாக நான் வந்து இப்போ வெப்சைட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தென் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை ப்ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட வெப்சைட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கு நான் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ இங்கே நமக்கு ஷோ ஆகும் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அனிமேஷன்ஸ் எல்லாம் வருது. ஆனால் என்னோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. எதுவுமே எந்த விதமான அனிமேஷனும் வந்து கிரியேட் ஆகலை. அப்போ எனக்கு என்ன வேணும்னு நான் நினைக்கிறேன்னா எனக்கு ஒரு அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்டாக இருக்கிற இந்த இமேஜுக்கு நான் ஒரு அனிமேஷன் கொடுக்கணும்னா ஜஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இங்கே அனிமேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த இமேஜ் உங்களுக்கு எப்படி வரணும், ஸோ லைக் இங்கே வந்து ரெய்ஸாக வரணுமா இல்லைனா பேனாக வரணுமா, ஓகேங்களா, வைப் ஆகிற மாதிரி வேணுமா, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிரெத்தி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பார்த்து எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிரீத்தி அப்படின்ற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அது ஜூம் அவுட்லேருந்து ஜூம் இன் ஆகி அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து நிற்கிது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட அனிமேஷன்ஸ் லைக் இந்த இமேஜ் இந்த ரைட்டிங்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கிறது கூட எனக்கு வந்து அனிமேட் ஆகி வேணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வைப் அப்படின்ற ஆப்ஷன் இதுதான் அனிமேட். ஓகேங்களா? ரைட்டிங்ஸ்க்கு. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரைட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேட் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வைப் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இனிமே வந்து எவ்வளோ அனிமேஷன்ஸ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் கொடுத்துக்கலாம். ஆனால் இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிற அனிமேஷன்ஸை மட்டும் தான் ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு பெய்டு வெர்ஷனாக இருந்ததுன்னா இன்னும் நிறைய கைண்ட் ஆஃப் அனிமேஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ரிவ்யூ பண்ணி காட்டினேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அனிமேட் ஆகி வருது. ஸோ என்னோட இமேஜ் வந்து இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே ஆகலை. இப்போ வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது. ஓகேங்களா? இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு மொபைல் வியூவில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலான்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு மொபைலில் போயிட்டு உங்களோட வெப்சைட்டை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு இங்கே வந்து ஷோ பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வெப்சைட்டை எப்படி நம்ம லான்ச் பண்ணுறது, நம்ம வெப்சைட்டை வந்து இப்போ ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். பட் இப்போ எப்படி இதை லான்ச் பண்ணுறது, லைக் ஒரு வெப்சைட்டாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து பப்ளிஷ் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ இப்போது ரீசைஸ் ஆன் மொபைல் அப்படின்றத டிக் மார்க் பண்ணி இருக்குது கரெக்டாக. ஸோ அதை நீங்கள் டிக் மார்க்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மொபைலுக்கும் ஏற்ற மாதிரி இது ரீசைஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இங்கே எனக்கு இந்த வெப்சைட் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண எனக்கு யூஆர்எல். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக
5 வெப்சைட் யூஆர்எல் வந்து ஃப்ரீயா குடுப்பாங்க. ஆனா, இவங்க குடுக்குற வெப்சைட் யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா, உங்க நேம் பக்கத்துல my.canva.site அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள தான் உங்களால கிரியேட் பண்ண முடியும். இன்கேஸ் எனக்கு இந்த வெப்சைட் வேணாம் அப்படின்னா, நீங்க புதுசா கெட் அ நியூ டொமைன் லைக் இங்க 5 டொமைன்ஸ் அவங்க ஃப்ரீயா குடுக்குறதுனால, நீங்க கெட் அ நியூ டொமைன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புதுசா ஒரு டொமைனும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? லைக் 5 டொமைன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாவே குடுப்பாங்க. இப்ப நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குங்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து ஸ்லாஷ்க்கு அப்புறம்லாம் வேணாம். டைரக்ட்டா என்னோட வெப்சைட் யூஆர்எல் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். பட் அதே நேம்ல எனக்கு ஆல்ரெடி வந்து அ லைக் அந்த யூஆர்எல் வந்து இட்ஸ் நாட் அவைலபிள். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி அதே நேம்ல வந்து ஒரு வெப்சைட் நான் வச்சிருக்கேன்றதுனால அப்படி வரல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஸ்லாஷ்க்கு அப்புறம் வந்து நான் ஹோம் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ, அதனால எனக்கு வந்து இது வர்ற மாரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ, அந்த மாரி நீங்க ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, தென் ஆம் இன்கேஸ் உங்க வெப்சைட்ல வந்து மேல ஒரு லோகோ வருது பார்த்தீங்களா? அந்த இடத்துல இந்த அப்படின்ற லைக் இந்த இடத்துல இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ அ ரிமூவ் பேக்கிரவுண்ட் அப்படின்ற இடத்துல, இங்க மேல வந்து உங்களுக்கு ஒரு சிம்பல் வருது கரெக்ட்டா? ChatGPTக்கு மேல இங்க ஒரு சிம்பல் வருது கரெக்ட்டா? அந்த மாரி உங்க வெப்சைட்டுக்கும் இங்க என்ன வரணும்? இந்த இடத்துல என்ன நேம் இருக்கணும்? இந்த இடத்துல என்ன வரணும் ஃபோட்டோ அப்படின்றத நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த பென் ஆப்ஷன நீங்க சூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல இத கிளிக் டூ சூஸ் வெப்சைட்ஸ் ஃபேவிகான் அப்படின்னு இருக்கிற இடத்த சூஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல கஸ்டமைஸ்டான ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நீங்க பிளஸ் அப்படின்ற சிம்பல சூஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு உங்ககிட்ட இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அத ஈஸியா குடுத்து அத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இங்க ஒரு இமேஜ் இருக்கு. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணி, கிராப் பண்ணி நான் ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். இதுல என்னோட ஃபோட்டோ வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நான் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப நான் இத லான்ச் பண்ணதுக்கப்புறம், இதுவும் எனக்கு இந்த இடத்துல மேல டிஸ்ப்ளே ஆகுறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இத நான் டன் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, ஸோ இனிமே எனக்கு இந்த மாதிரி தான் காட்டும் அந்த இடத்துல மேல. ஓகேங்களா? தென் உங்களோட வெப்சைட்டுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா, நீங்க அதையும் இந்த இடத்துல குடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, பப்ளிஷ் வெப்சைட் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்னோட வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆகறதுக்கு பிரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ப்ளே வந்துருச்சு. லைக் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு வெப்சைட்ட லான்ச் பண்றீங்க. அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, அவ்வளோதான். உங்களோட வெப்சைட்டுன்றது இப்போ லான்ச் ஆயிடுச்சு ஃப்ரீயா. ஓகேங்களா? ஸோ அப்ப வியூ வெப்சைட் அப்படின்றத நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட வெப்சைட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெப்சைட் வந்து ஷோ ஆகும். சூப்பரா! பட் நம்ம வந்து ஒரு லிங்க்க குடுத்திருந்தோம் கரெக்ட்டா? ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த லிங்க்க வந்து நம்ம சூஸ் பண்ணா அந்த ரீடைரக்ஷன் வந்து நடக்குதான்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ நான் இத வந்து சப்ஸ்கிரைப்ன்றத குடுத்தேன் அப்டின்னா, என்னோட சக்சஸ்ஃபுல்லா என்னோட யூடியூப் சேனலுக்கு அது ரீடைரக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களால கஸ்டமைஸ்டா லிங்க்ஸ கூட ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் மேல குடுத்த மாதிரி என்னோட இமேஜ் தான் இந்த இடத்துல லோகோவாவும் வந்திருக்கு. ஓகே. ஸோ, நம்ம வெப்சைட்ல நேவிகேஷன் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் கரெக்ட்டா? ஸோ, எந்த வெப்சைட் போனாலும், நீங்க வந்து உங்களுக்கு நேம் லைக் வந்து கான்டாக்ட், ஹோம் இந்த மாதிரி நேவிகேட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, அந்த ஆப்ஷன நமக்கு இந்த வெப்சைட்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க இந்த ஒரு டேப் லைக் இந்த பேஜ கிளிக் பண்ணிட்டு, இங்க லெஃப்ட்ல வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆட் நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு கரெக்ட்டா? ஸோ, அதுக்குள்ள வந்துட்டு இந்த பேஜ் 1ன்னு இருக்கிற இடத்துல ஆட் பேஜ் டைட்டில்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இங்க உங்களோட நேவிகேஷன்ஸ குடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ, ஃபர்ஸ்ட் பேஜுக்கு நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? செகண்ட் பேஜுக்கு நீங்களா ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க. லைக் ஒவ்வொரு டேபுக்கும் என்னென்ன பேஜ் குடுக்குறீங்களோ, நேம் அந்த மாரி குடுத்துக்கோங்க. ஸோ, நான் இங்க என்ன குடுக்குறேன்னா, டிசைன் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ, ஏதாவது ஒரு நேம் உங்களுக்கு உங்க வெப்சைட்ல நீங்க ஒவ்வொரு பேஜ்லயும் என்னென்ன குடுத்துருக்கீங்களோ, அந்த மாரி குடுக்க வேண்டியது தான். ஸோ, அந்த மாரி நீங்க ஒவ்வொரு பேஜுக்கும் குடுக்கணும். ஸோ, செகண்ட் பேஜுக்கு வந்து நான் டிசைன் அப்படின்னு குடுக்குறேன். தேர்ட் பேஜுக்கு வந்து கேம்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஃபோர்த் பேஜுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ்ன்னு குடுக்குறேன். லாஸ்ட் பேஜுக்கு வந்து கான்டாக்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ, இந்த மாதிரி அந்த பேஜஸ்க்கு நம்ம நேம் குடுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ, இப்ப நம்ம குடுத்த நேம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு, கிரிட் வியூ அப்படின்றதுல போய் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹோம், டிசைன், தென் இங்க வந்து நேம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ, நான் என்ன பண்றேன்னா, இதோட நேம் வந்து ஆர்ட் அப்படின்னு மாத்துறேன். ஸோ இந்த மாதிரி அந்த நேம்ஸ் வந்து நீங்க குடுத்துக்கோங்க. ஹோம், டிசைன், ஆர்ட், கேம்ஸ், ப்ராடக்ட்ஸ்,
கான்டாக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் என்ன நேம்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பேஜுக்கு ஒரு நோட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷ் வெப்சைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்க்ளூட் நேவிகேஷன் மெனு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கொடுக்குறது மூலயமா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரிவ்யூ கொடுத்துட்டு நான் என்னோட மொபைல் அந்த சைட்டுக்கு போகிறேன். ஸோ இதுலேயும் நீங்கள் இன்க்ளூட் நேவிகேஷன் மெனு அப்படின்றத கொடுத்துருக்கணும். இன்கேஸ் நீங்கள் இது கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே நேவிகேஷன் மெனு இருக்காது. ஸோ இந்த நேவிகேஷன் மெனுவை சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் கொடுத்த மாதிரி ஹோம் டிசைனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த பேஜுக்கு போகும். ஆர்ட், கேம்ஸ், ப்ராடக்ட்ஸ், கான்டாக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட்டுக்கு நேவிகேஷன்ஸ் வந்து கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா பப்ளிஷ் வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கணும்னா இன்க்ளூட் நேவிகேஷன் மெனு அப்படின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ரீபப்ளிஷ் வெப்சைட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட் மறுபடியும் வந்து ரீபப்ளிஷ் ஆகும். அப்போது உங்களோட ஒரு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணோன்னா நீங்கள் ரீபப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் என்னோட வியூ வெப்சைட் அப்படின்றத கொடுத்தேன்னா எனக்கு என்னோட வெப்சைட் வந்து நேவிகேஷன் மெனுவோட சேர்த்து எனக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஹோம், டிசைன், ஆர்ட், கேம்ஸ், ப்ராடக்ட்ஸ், கான்டாக்ட்ஸ் இது எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ நான் டேரெக்டாக கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணாலும் எனக்கு லாஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணேன்னா அங்கே வரும் கேம்ஸ், ஆர்ட். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சும்மா ரேண்டமாக நேம்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்குறேன். ஸோ வெப்சைட்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரிஜினலாகவே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஒவ்வொரு பேஜுக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நேவிகேஷன் மெனுவை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்வா வெப்சைட்டோடது இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு என்னோட நோட் பேடில் நான் போட்டேன்னா கூட எனக்கு எப்படி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட நோட் பேடை நான் ஓப்பன் பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ HTTPS அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு செக்யூர்ட் வெப்சைட்டாக தான் வந்து இருக்குது. அண்ட் உங்களோட நேம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா anirinita.my.canva.site அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் வருது. ஓகேங்களா? உங்களுக்கு டேரெக்டாக இங்கே .com அப்படின்னு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ என்னோட anirinita.comனு வரணும். ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஓனாக ஒரு வெப்சைட் நேம், டொமைன் நேம்னு சொல்லுவாங்க, which is DNS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த DNS-ஐ நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்குன்னு சொல்லி ஒரு DNS-ஐ வாங்கிட்டு அந்த DNS-ஐ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெப்சைட்டோட சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதாவது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெப்சைட் நான் இப்போ லான்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இது இன்னுமே கஸ்டமைஸ்டாக எனக்கேற்ற மாதிரி ஃபுல்லாகவே நான் வெப்சைட்டை நான் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெப்சைட்டோட இந்த சோர்ஸ் கோட் இருக்கும் பார்த்தீங்களா? இங்கே நான் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்க இமேஜஸாக இருக்கட்டும் இந்த ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு உங்களோட வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டோட கோடு என்னென்னலாம் எழுதியிருக்காங்க அப்படின்றது நம்ம எந்த கோடுமே ஆட் பண்ணலை. ஸோ ஒரு வெப்சைட்டை ஒரு கோடிங்கே இல்லாமல் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் நான் சொல்லியிருந்தேன். பட் அதுக்குள்ளே அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த கோட் இந்த ஒரு வெப்சைட் க்ரியேட் ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா பேக் எண்டில் கோடு, அது என்னன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இந்த வியூ கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா உங்களுக்கு வெறும் கோடு மட்டும் தான் இருக்குது. அதோட சோர்ஸஸ் எல்லாம் உங்கள் கையில் இல்லை. ஓகேங்களா? அப்போ அந்த சோர்ஸோடு சேர்த்து சோர்ஸ் கோடையும் சேர்த்து நம்ம எப்படி வந்து ஒரு பேக்கேஜாக டவுன்லோட் பண்ணி வைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை ஒரு வெப்சைட்டில் அது ஒரு பேக்எண்ட் சர்வரில் நம்ம லான்ச் பண்ணிவிட்டு டிப்ளாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டொமைன் நேமை கொடுத்து எப்படி நம்ம நேமை இங்கே கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு anirinita.com அப்படின்னு வரணும். ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஒரு DNS வந்து வாங்கணும். அண்ட் அந்த DNS மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த சோர்ஸ் கோடை நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அண்ட் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட யூடியூப் சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஸ்டே டியூன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.